வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் யாரோட ஃபன் ஃபிக்ஷன் பார்க்க போனால் டேக் குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம், சிஎல் சோல்மேட். அண்ட் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன சேனல் எஃப்எஃப் வேணுமோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் வந்து போடுவேன். அண்ட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஸோ நான் ஒன் பை ஒன் போட்டுறேன், யாரும் கோச்சிக்காதீங்க சரியா. அதே எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க, நான் வந்து கண்டிப்பாக வந்து போட்டுருவேன், போடாமலாம் அப்படியே வந்து மறந்துலாம் விட்டுற மாட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன சேனல் எஃப்எஃப் வேணுமோ நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக போட்டுறேன். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருந்தேன். இல்லை டாப் வந்து டே, பாட்டம் வந்து ஜேகே. இதுவே போதும், ஒன்லைனெல்லாம் வேணாம், நம்ம ஸ்டோரி போகும்போது அப்படியே பிக்கப் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டார்ட் பண்ணால் ரயில்வே ஸ்டேஷனில் ஜேகேயோட ஃபேமிலி எல்லாம் நின்றுட்டு அப்படியே அழுதுட்ருக்காங்க. ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா திங்ஸ்லாம் எடுத்து அப்படியே ட்ரெயினில் வந்து வச்சுட்ருக்க. அப்போது மா ஏம்மா அப்படி அழுவுற, அப்பா நீயுமா, டேய் என்னடா அப்படி பேசுகிற, ஃபர்ஸ்ட் டைம் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க போகிறோம், அது நினச்சாலே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, உனக்கு தான் அதை பற்றி ஒரு ஃபீலிங்ஸும் இல்லையாடா, இப்படி அம்மா விட்டு போகிறேன்னு இப்படி ஆடிட்டுருக்க. அம்மா நான் இன்னும் இங்கேருந்து பெர்மனெண்ட்டாக போகிறேன், ஸ்டடீஸ் தானேம்மா, ஒரு 3 years தானே, நான் முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்துடுவேன். போடா, 3 yearsனால் உனக்கு என்ன ஒரு 3 days மாதிரி சொல்லிகிட்டு இருக்க, 3 years அதில் எவ்வளோ டேஸ் எவ்வளோ ஹவர்ஸ்லாம் இருக்குது, உன்னை அவ்வளோலாம் நான் பார்க்காம நான் அப்படிடா இருப்பேன். அம்மா நான் என்னம்மா இங்கேருந்து வெளிநாட்டுக்காம்மா போகிறேன், நம்ம ஊர்லேருந்து சிட்டிக்கு போகிறேன், அங்கேயும் என்னம்மா நம்ம ஆன்ட்டி வீட்டில் தானம்மா ஸ்டே பண்ண போகிறேன், நான் டெய்லி கால் பண்ணுறேன், மெசேஜ் பண்ணுறேன், வீடியோ கால்லாம் பார்க்கலாம் பேசலாமா, நீ ஏம்மா அப்படி அழுதுட்ருக்க. அப்பா நீ அம்மாவுக்கு ஏதாச்சும் சொல்லணுன்னு பார்த்தா நீயும் அழுதுகிட்டே இருக்க, நீ இப்போ அம்மா கூட்டிகிட்டு கிளம்பு, நீ வேண்டா கொஞ்ச நேரம் நான் இருக்கக்கூடாதா, நீ அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா நான் அப்படி போவேன், நீ கிளம்பு நானே போய்க்கிறேன். இல்லை அம்மா அழுவல, நான் இங்கே இருக்கேன்னா ட்ரெயின் எடுத்ததுக்கப்புறமா நான் போகிறேன்ம்மா. ஏன் அப்படி, சரிடா அம்மா அழுவலை, ஃபர்ஸ்ட் டைம்டா உன்னை இப்படிலாம் பிரிஞ்சிருக்கிறது, நான் உன்னை ஸ்கூலுக்கு கூட நீ தூரமாக போகக்கூடாதுன்னு நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஸ்கூலில் ஒன்று ஜாயின் பண்ணி விட்டேன், இப்போ என்னடா நீ என்னை விட்டு போகிறேன்றம்மா. நான் என்னம்மா பண்ணுவேன், நல்லா படித்தேன், ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் ஸ்காலர்ஷிப்போடு எனக்கு ஒரு சீட் கிடச்சிது, அது எப்படிம்மா மிஸ் பண்ண முடியும், நமக்கு அதெல்லாம் வேணுமாடா, நமக்கு எதாவது நிறைய ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குல்ல. ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குமா, பட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அதுக்கான நாலேஜ் வேணும்ல, அதுக்கு தான் நான் போகிறேன், 3 years தாம்மா, அப்படின்றதுக்குள்ளே போயிடும், நான் வந்துடுவேன் ஓகேவா. அதுக்கப்புறமா நம்ம எல்லாம் பெர்மனெண்ட்டாக சிட்டிக்கே வந்துடலாம் சரியா. நம்ம பிஸ்னஸ் பார்த்துட்டு ஒரு ஃபேமிலி ரொம்ப அழகாக இருக்குமா, நீ கொஞ்ச நாள் அழுகாமல் இரு அப்படியே சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்லாம் பேம்பேர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வந்து ஏறுறாங்க. அப்படி வந்து ஜேகேயோட அம்மாவெல்லாம் முடியல, அவங்க அப்படி அழுகுறாங்க, அவங்க அப்பா வந்து ஹக் பண்ணிக்கிட்டு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரெயினும் வந்து மூவ் ஆக ஜேகேக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து ஃபேமிலியாக இருந்துட்டு இப்போ பிரிஞ்சு போகிறது. ஸோ அவரையும் பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு அப்படியே வந்து எல்லாருக்கும் பாயெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா போயிட்டு அவர் சீட்டில் உட்காராரு. ஃபைனலி இங்கேருந்து நான் எஸ்கேப் ஆக போகிறேன். ஓ மை காட், எவ்வளோ நாள் இதுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன், எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீட்டில் ஸ்கூலு, 10 அடியில் ஸ்கூலு, 2 அடியில் ப்ளே கிரவுண்டுன்னு என் லைஃபே ஒரு 20 feetக்குள்ளேயே முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ போகிறது சிட்டியில் எவ்வளோ இடம் இருக்குது, ஷாப்பிங் மாலு, தேட்டரு, பார்க்கு, பீச்சு, வா, டெய்லி ஒரு பிளேஸ் போயிட்டு நம்ம லைஃப்பை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு அவர் சீட்டில் போய் உட்காந்துட்டு சவுத் கொரியாவில் சியோல் சிட்டியில் என்னென்ன பிளேஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குமோ அதெல்லாம் வந்து சர்ச் பண்ணி டாப் 10க்குள்ளே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி லிஸ்ட்டு வந்து போட்டுட்ருக்காரு. பிகாஸ் ஜேகே தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஃபேமிலிலாம் விட்டுட்டு சிட்டிக்கு வந்து அதுவும் தனியாக ஸ்டடீஸ்க்காக வருது. ஸோ இதை வந்து சான்ஸை விட்டுறவே கூடாது, நம்ம வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு நல்லா வந்து லிஸ்ட்டு போட்டுட்ருக்காரு. இப்போ ட்ரெயின் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆகுது, ஜேகே அப்படியே வந்து விண்டோ வழியாக பார்க்குறாரு. என்ன சியோல் சிட்டிக்கு வந்துட்டோமா, இல்லையே, இந்த மேப்பில் நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் தானே இருக்குது, அப்படியே இங்கே நிற்குது அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே வந்து பார்க்குறாரு. ஸோ பார்த்தா வந்து ட்ரெயின் வந்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஸ்டார்ட் ஆக, ஸோ ஜேகே பார்த்திங்கன்னா ஏதோ ப்ராப்ளம் போல், ஓகே அப்படியே சொல்லிவிட்டு அவர் வந்து ஃபோன் பார்த்துட்ருக்கா. அப்போது சடனாக 2-3 பேர் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த கம்பார்ட்மெண்ட்குள்ளே வந்து ஓடி வராங்க. அதை பார்த்துட்டும் ஜேகேக்கு அவ்வளோதான், பிகாஸ் அது வந்து லேட் நைட் ட்ரெயின். ஸோ அவர் மட்டும்தான் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்து இருக்கார், ஒரு மாதிரி பயந்துட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டு அப்படியே இருக்கா. அப்போ அந்த 3 பேரில் டேய் மச்சான் எதுக்குடா இப்போ ஓடி வந்தோம், டேய் அசிங்கமாக இருக்குடா, அவனுங்களை அடித்து போட்டு வந்துட்டு, டேய் நீ ஓவராக ஆடாத, ஏற்கனவே அடிச்சடியிலே என் பைக்கெலாம் எங்கே தெரிச்சிக்கிட்டு போச்சுன்னே தெரியல,
அதை தேடி எடுக்கிறதுக்குள்ளேயே எல்லாம் விளங்கிடும் போல். இப்போ பைக் இல்லாமல் வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா வேறு என்ன சொல்லுவானோ, டேய் அடங்குங்கடா, ஏற்கனவே அந்த ஜாக்சன்லாம் நம்ம கேவலமாக பார்த்துட்ருக்கான், இப்படி அதை தெறிக்க வர ஓடி வந்திருக்கோம், எவனாச்சும் வீடியோ எடுத்து ஃபேஸ்புக் லைவு வாட்ஸ்அப்பில் ஷேர்லாம் பண்ணிட்டானுங்க, என் மானமே போயிடுமே அப்படி சொல்லிட்டு ஆண்ட்ரு வந்து கத்திகிட்ருக்கா. அப்போட்டு இவனுக்கு இவன் பிரச்சனை, கொஞ்ச நாள் சும்மா இருங்கடா, நானே அவனுங்களை விட்டுட்டு வந்துட்டுமா, எனக்கு வயிற்றுச்சல் இருக்கேன், சும்மா வெறுப்பேற்றிட்டு இருக்கீங்க அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஜேகேக்கு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஜேகேக்கு ஆப்போசிட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க. ஜிமினா ஆண்ட்ரும் டே வந்து ஜேகே பக்கத்தில் உட்காந்துட்ருக்காங்க. சரி போது தம் இருக்கா, டேய் ட்ரெயினில் போயிட்டுருக்கோண்டா, டேய் சிக்குடு யார் இருக்காங்க நாம தானே அப்படி சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா தம்மை வாங்கி பற்ற வைக்கிறாரு. பற்ற வச்சுட்டு பக்கத்தில் பார்த்தா ஜேகே அப்படி பயந்துக்கிட்டு அப்படி உட்காந்துட்டு அவருக்கு அந்த ஸ்மோக் ஸ்மெல் கூட ஒத்துக்கல, ஒரு மாதிரி அப்படியே வந்து இரும்பிட்டுருக்கா. அப்போ டே ஏய் யார் நீ, என் பக்கத்தில் இருந்து உட்காந்துட்ருக்க, உன் பக்கத்துலையா, நீ வந்து என் பக்கத்தில் உட்காந்துட்டு, இது என்னோடய சீட்டு, நான் புக் பண்ணது, நீங்கள் தான் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. ஓ அப்படியா, சரி ஸ்மோக் தான் ஒத்துக்கலன்னு தெரியுதுல, மூடிட்டு எந்திரிச்சு போக வேண்டியதானே, அதை நான் உட்காந்துட்டு ஏன் வாயை பார்த்துட்ருக்கா, நான் வேணுமா அப்படி சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக் எடுத்து ஜேகே கிட்ட வந்து காட்டு. அப்போ ஜேகே இல்லை வேண்டாம் நானே எந்திரிச்சு போயிடுறேன். ஏய் உட்காரு, சும்மா சீனை போடுவேன். எந்த ஊர் பார்க்க அப்படியே ஏதோ பழம் மாதிரி இருக்கிற, எந்த ஊர் புதுசா சிட்டிக்கு, அது ஜேகே முன்ன பின்ன தெரியாதவங்கிட்டலாம் அம்மா பேசக்கூடாது சொல்லியிருக்காங்க, நீ எதுவும் பேசாத சைலண்ட்டாக இரு அப்படி சொல்லிட்டு வந்து சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்க. அப்பட்டே டேய் என்னடா உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், டேய் அவனை விடுறா, ஜாக்சனை பற்றி பேசுவோம். டேய் அந்த ஜாக்சன் தானடா, எல்லாம் பார்த்துக்கலான்டா, அவெல்லாம் ஒரு ஆளுன்னு இன்றைக்கி ஏதோ மிஸ் ஆகிட்டான், நான் 3 பேராக போயிட்டோம், அவனுக்கு 10 பேராக வந்துட்டானுங்க, அதனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எஸ்கேப் ஆகிட்டான். இல்லைன்னு வச்சுக்கேன் என்கிட்ட வகையை மாட்டினான்டா, அவனை மூஞ்சிலே இன்னும் 2 குத்து வச்சிருக்கலாம் போல் அப்படி சொல்லிட்டு அப்படியே கையை பார்க்குறாரு. பார்த்தா டீயோட கையில் அப்படியே ப்ளீட் ஆகிட்டுருக்கு. அது ஜேக்கு அப்படியே எட்டி பார்க்குறாரு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டே கவனிச்சிட்டு ஏய் என்ன ஒன்றும் இல்லை சும்மா தான், மூடிட்டுரு, சும்மா இங்கே எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தா அப்புறம் அவ்வளோதான் நினச்சிக்கோ அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணிவிட்டு அது அப்படி கீழே போடுறாங்க. டேய் இன்னும் அவ்வளோதாண்டா ஆகும், இந்த ட்ரெயின் என்னடா அவ்வளோ பொறுமையாக போயிட்டுருக்கு, டேய் ட்ரெயினை ஸ்டாப் பண்ணி ஏறிட்டு எவ்வளோ பொறுமையாக போகுதுன்னா அங்கே எவனாச்சும் கத்திருப்பாங்க, அதை ஸ்லோவாக போகுதுன்னு நினைக்கிறேன். டேய் சீக்கிரம் போக சொல்கிறா, எனக்கு வேறு வீட்டுக்கு போகணும், எங்கள் அம்மா வேறு ஏற்கனவே 4 தடவை கால் பண்ணிட்டாங்க, தலை வலிக்குது எனக்கு. டேய் இருடா போயிடலாம், ஆன்ட்டிக்கு என்ன அவங்க மேலே மாத்திரை போட்டு தூங்கியிருப்பாங்க, அன்றைக்கி வேணால் டென்ஷன் ஆகாது இரு அப்படியே சொல்லிட்டு ஜிம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ டீ அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகே பேக்லேருந்து வாட்டர் பாட்டிலை வந்து எடுக்க. அப்போ ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கேனை பிடுங்கிடுறாரு. இது ஏன் கேனு, நீங்கள் என்ன கேட்காம எடுக்கிறீங்க, ஏய் கேனை கொடு. இல்லை மாட்டேன், இது என் ஃபேவரட் கேன், நான் யாருக்கு தரமாட்டேன். டேய் ஏடா அவன் குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான், அடிக்க போகிறேன் வாங்கி கொடுறா. டேய் தம்பி குடேண்டா, ஏன் அப்படி பண்ணிகிட்ருக்க. இல்லைண்ணா இது ஏன் கேனு, நான் தரமாட்டேன். டேய் கொடுத்துடு, அடி வாங்காத அப்படி சொல்லிட்டு டே வந்து சொல்ல. அப்போ ஜேக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு சரி தண்ணி மட்டும் குடிச்சிட்டு என் கேன் என்கிட்ட கொடுத்துடுங்க, அது ஒன்றும் பண்ணிடாதீங்க என்ன. ஐயா ஏய் குடுப்பி அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேன் வாங்கி தண்ணி குடிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அவருக்கு அடிபட்டுருக்குல்ல, ஸோ அதெல்லாம் தண்ணி ஊற்றுறாரு. அவருக்கு ரொம்ப எரியுது. டேய் எதல்டா அடிச்சானுங்க, அப்பா பயங்கரமாக எரியுதுடா, என்னடா இதை கூட ஒரு நாள் தாங்க முடியலையா. மாவனை நீ வந்து வாங்கியிருக்கணும், நீ வாங்க வேண்டியதை நான் வாங்கினல, நல்லா பேசுவிடா, டே வலிக்குதுடா ரொம்ப அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து உட்காந்துட்டு அதே வந்து பார்த்துட்ருக்கா. அப்படியே பார்த்தீங்கன்னா வாட்டர் கேனை வந்து ஜேகே கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க. ஜேகே அதை எடுத்து உள்ளே வைக்கிறாரு. ஸோ உள்ளே வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பேக்கை வந்து க்ளோஸ் பண்ண போக எமர்ஜென்சி கிட் வந்து இருக்குது, அதை வந்து பார்க்குறாரு. அம்மா ஏன் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க, ஏதோ எமர்ஜென்சிக்கு தான் எடுத்து வச்சுருப்பாங்க. இவன் கையிலையும் அடிலாம் பட்டிருக்கு, ரொம்ப ரத்தம் வர வருது, ஹெல்ப் பண்ணலாமா. இல்லை இல்லை வேண்டாம், அவன் நம்மக்கிட்ட வந்ததுலேருந்து திமிராக தான் பேசிகிட்ருக்கான், அவனுக்கு எதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம், அதெல்லாம் ஒன்று பண்ண வேணாம் அப்படியே சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்துட்ருக்கா. அப்போ டே ஏய் என்ன அப்படி திருத்துன்னு என்னையா பார்த்துட்ருக்கா, என்ன அவனா நீ. இல்லை ஒன்றும் இல்லை சொல்லு என்ன. இல்லை உங்களுக்கு எப்படியா அடிபட்டுது கையில். அதுவா வர வழியில் ஒரு ஆக்சிடெண்ட்டு, இந்த இப்போ போயிட்டுருக்குல்ல ட்ரெயின். ஆமாம் அது அப்படியே இடிக்கிற மாதிரி வந்ததா, அதான் ஒரே பஞ்சில் அப்படியே பஞ்ச் பண்ணி ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிட்டேன். அதில் லைட்டாக
அடிபட்டுருச்சு. நீ கூட பார்த்துருப்பிய ட்ரெயின் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிருக்குமே. ஆ ஆமாம், ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் நீங்கள் உள்ளலாம் வந்தீங்க. நான் தான் இந்த கையில் தான் ஸ்டாப் பண்ணேன். அப்படி சொல்லிட்டு சொல்ல ஜேகே அதை அப்படியே ஆன்னு சொல்லிட்டு உண்மைன்னு சொல்லிட்டு அப்படியே நம்பிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்க. ஜிமினோ ஆண்ட்ரும் பார்த்தீங்கன்னா அது கேட்டு அப்படி சிரிக்கிறானுங்க. டேய் என்ன சிரிப்பு? ஒன்றும் இல்லை மாமே, நீ சொல்லு அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எந்திரிச்சு போக அப்பட்டே சின்ன பசங்க அப்படி தான். உன் பேர் என்ன? என் பேரா? என் பேர் வந்து சொல்லு. ஆனால் வந்து போயின்னிட்டுருக்க. ஜங்குக். ஓ ஜங்குக்கா? ஆமாம். உங்கள் பேர் என்ன? டயாங். ஓ டயாங்கா, நல்லா இருக்கு. கிம் தயாங். என்னை தயாங்கெல்லாம் கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது, கிம்முன்னு கூப்பிடு, அதான் பிடிக்கும். அப்படியா? சாரி கிம். இதுவும் நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்கும் என் பேரில். இது வேறு வலிக்குதே அப்படி சொல்லிட்டுட்டே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கையை பிடிச்சி பார்த்துட்ருக்கா. ஜேகேக்கும் ஒரு மாதிரி பாவமாகிடுது. அவர் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த எமர்ஜென்சி கிட்ட வந்து எடுத்துகிட்டு என்கிட்ட ஃபஸ்ட் எய்ட் கிட்ட இருக்குது, நான் வேணா உங்களுக்கு மெடிசன் போட்டு விட்டா அப்படி சொல்லிட்டு அப்படியே பாவமாக மூஞ்சி வச்சுட்டு கேட்க. அப்பட்டே இவ்வளோ நேரம் பேங்கில் வச்சு தான் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தியா? இல்லை, அது நீங்கள் வந்ததுலேருந்து என்கிட்ட கோவமாக பேசுனீங்களா? என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அப்புறம் உன் ஹெல்ப்லாம் எனக்கு வேணாம் ஒன்றும் அப்படி சொல்லிட்டீங்கன்னா அதான் நான் கேட்கல. அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு வேணும், எரியுது, இந்தா மருந்து போட்டு விடு அப்படியே சொல்லிட்டு டே வந்து அப்படியே கையை காமிக்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகேயும் அப்படியே வந்து லைட்டாக அப்படியே வந்து மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க. அது வந்து டேக்கு ரொம்ப எரியுது. பட் இருந்தாலும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஆமாம் எங்கே போயிட்டுருக்க? சியோல் சிட்டிக்கு தான். சியோல் சிட்டிக்கா? எதுக்கு? அது காலேஜ் ஜாயின் பண்ண. ஓ காலேஜ் படிக்கிறியா? பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்கா. நான் அது ஸ்கூல் படிக்கிறேன்னு நினச்சேன். இல்லை, நான் ஸ்கூல்லாம் முடிச்சிட்டேன். காலேஜ், எனக்கு ஸ்காலர்ஷிப்லாம் கூட கிடச்சிருக்கு தெரியுமா? ஓ அப்படியா? என்ன யூனிவர்சிட்டி? சியோல் யூனிவர்சிட்டியில் தான். ஓ அதுலேயும் ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கா? ஆமாம். அந்த ஸ்காலர்ஷிப்காக நான் டே நைட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன். ஃபைனலி எனக்கு கிடச்சிருச்சு. ஓ பட் அங்கே ஹாஸ்டல் ஃபுட்லாம் நல்லா இருக்காது. அங்கேயே போய் சேர போகிற? அது தெரியும். அது வந்து என்ன, அது அங்கே ஃபுட்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் நான் என் ஆன்ட்டி வீட்டிலேருந்து படிக்கலான்னு ஒரு ஐடியா. ஓ அப்படியா? ஆமாம், ஆன்ட்டி என்னை நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஓ சரி, மருந்து போட்டேன். தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுட்டே பார்த்தீங்கன்னா அப்படியே சீட்டில் படுத்துக்கு அப்படின்னு தூங்குறாங்க. பிகாஸ் அவருக்கு ரொம்ப டயர்டாக இருந்திருக்கு. அப்படியே தூங்கிட்டு இருக்கேன். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ட்ரெயினும் அந்த சிவல் சிட்டி போய் ரீச் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே வந்து பேசஞ்சர்லாம் வந்து இறங்கிட்டுருக்கா. ஜேகேயும் பார்த்தீங்கன்னா ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு அப்படி இறங்குறாரு. அப்படி இறங்கும்போது அப்படியே திரும்பி ஜேகே அப்படி டேவை தான் பார்க்குறாரு, எழுப்பலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. பட் பக்கத்தில் ஏஜுமினா ஆண்ட்ரோ வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களே வந்து எழுப்பலை, நாம் எதுக்கு அதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சொல்லிக்காமலே அங்கேருந்து அப்படியே போயிடுறாரு. இப்போ அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷனை விட்டு அப்படி வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. என்ன ஆன்ட்டி யாரையும் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க, பட் இங்கே ஒருத்தரையும் காணும் அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லிட்டு நடந்துட்டுருக்கா. இந்த சைட். டேய் மாமே, என்னடா டேய், ட்ரெயின் ஸ்டாப் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சுடா, நம்ம கிளம்பலாவா? டேய் என்னடா சொல்கிற? ஸ்டாப் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு, கிளம்பலாமா? தூங்கிட்டு இருக்க? ஸ்டாப் ஆயிடுச்சா? டேய் இங்கே உட்காந்துட்டு இருந்தேன், எங்கேவன்? அவனா ட்ரெயின் எப்படா நிற்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான் போல், ஸ்டாப் ஆனதே இறங்கி ஓடிட்டான். ஓ அப்படியா? சரி, என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, அது ஒன்றும் இல்லை, வா கிளம்பலாம் அப்படியே சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே போயிடுறாரு. இப்போ ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்ட்டிக்கு தான் வந்து கால் பண்ணுறாங்க. ஹலோ ஆன்ட்டி. ஜேகே என்னப்பா? ஆன்ட்டி நான் ஸ்டேஷன் வந்துட்டேன், சேல்ஸில் இருக்கேன், பட் இங்கே யாருமே இல்லை, நீங்கள் வரலையா? டேய் வந்துட்டுருக்கேன்டா ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுறா, நான் வந்துட்டேன் என்ன அப்படி சொல்லிவிட்டு அவங்க ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக அப்படியே கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. போனால் ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணுற இடத்துலலாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக ஜேகேயோட ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜேகே கிட்டே போய்ட்டு காரை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கி வந்து அப்படியே ஜேகே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு டேய் ஜங்குக் எப்படிரா இருக்க? ஆன்ட்டி நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னடா, நான் நல்லா இருக்கேன். சாரிடா, வர வழியில் ஒரு டிராஃபிக்,
அப்புறம் ஒரு சின்ன ப்ராப்ளம் வேறு. என்ன ஆண்டி? டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, டிராஃபிக் தான், அதான் லேட் ஆயிடுச்சு. சாரிடா ஆண்டி, ஒன்று ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேனா? இல்லை ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. சரி வா கிளம்பலாம், ரொம்ப பனியாக இருக்குது. அப்படியே சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ்லாம் எடுத்து டிக்கிக்குள்ளே வச்சுட்டு அப்படியே இந்த காரையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஆண்டியும் இப்போ ஜேகேவோட ஆண்டியும் பார்த்தீங்கன்னா காரில் வந்து போயிட்டுருக்காங்க. அப்போ ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த சிவல் சிட்டி அப்படியே பார்க்குறாரு. நைட் டைம் வேறு, அந்த சிட்டி ஃபுல்லாக அப்படியே வந்து ஒரே லைட்டாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே வந்து பொறுமையாக அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருக்க. அப்போ ஜேகேவோட ஆண்டி, என்னடா எப்படி இருக்குது ஆண்டி? இந்த சிட்டி என்ன இவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு தான் 3 இயர்ஸ் முன்னாடியே கூப்பிட்டேன், வந்துடுறேன் ஆண்டியும் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், இங்கேயே ஸ்கூலிங்லாம் பண்ணுன்னு. நீ தான் ஆமாம் விட்டு வரமாட்டேன் ஆண்டின்னு சொல்லிட்டேன். ஆண்டி ஒன்றும் இல்லைடா, இப்போ வந்துட்டல ஆண்டி ஒன்று நல்லா பார்த்துக்கிறேன் போதுமா? இல்லை ஆண்டி, அது அம்மாவுக்கு இப்போ கூட நீங்கள் அனுப்பணும்னு ஆசையே இல்லை. இப்போ ட்ரெயினில் வரதுக்கு முன்னாடி கூட அம்மா எப்படி அழுதாங்க தெரியுமா? தெரியுமே, உங்கள் அப்பா இப்போ தான் கால் பண்ணி சொல்லிட்டு இருந்தார், என் பொண்டாட்டி ரொம்ப அழுவுறா, என் பையனை நல்லா பார்த்துக்கோமான்னு. அவர் அதுக்கு மேலே அழுதாருடா. என்ன ஆண்டி சொல்கிறீங்க? அப்பாவா? ஐயோ, உங்கள் அப்பா பார்க்குறதுக்கு தாண்டா ஸ்டீல் பாடி மாதிரி இருப்பார், பட் உள்ள ஒரே காமெடி பீஸு. நான் கூட அப்பப்போ அவர் அளவு வச்சுலாம் பார்த்துருக்கேன், வச்சுக்கேன் சின்ன வயசில். ஆண்டி என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒரு கதைடா, நான் அப்புறம் வீட்டுக்கு போகும்போது சொல்கிறேன். அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கார் வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போக, ஓ அந்த நாய் வந்துருச்சா அப்படி சொல்லிவிட்டு அப்படியே ஜேகேவோட அம்மா வந்து அப்படியே உள்ளே போக, ஜேகேவோட ஆண்டி அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே போக, அப்போ ஜேகே, எந்த நாய் வந்துருச்சா ஆண்டி? யாரை சொல்கிறீங்க? அதுவா, இந்த வீட்டில் ஒரு நாய் இருக்குது, 23 வருஷமாக 26 வருஷமாக அதுக்கு தண்டத்துக்குன்னு சோறு போட்டு வர வளர்த்துட்ருக்கேன். எப்போ வருது எப்போ போகுதுன்னே தெரியல, எப்படியோ வந்து ரூமை லாக் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருக்கோம். அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே திட்டிக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஜேகேவா அந்த ரூம் பக்கத்துலேயே போயிட்டு இன்னொரு ரூம் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு விடுறாங்க. ஜேகே, இதான் ரூமு பிடிச்சிருக்கா சொல்லு, இல்லைன்னா நான் ஆண்டி வேறு ரூம் உனக்கு ரெடி பண்ணி தரேன். ஐயோ ஆண்டி, இதுவே ரொம்ப அழகாக இருக்குது, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். அப்படி சொல்லிவிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போயிட்டு திங்ஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டில் அப்படியே பெட்டில் போய் விழுகிறாரு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நைட் வந்து முடியுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே ரொம்ப டயர்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் தூங்கியிருப்பார். இப்போது ஜேகே அப்படியே பொறுமையாக இருந்துச்சு வராரு. ஆண்டி, ஜேகே வந்துச்சிட்டியாப்பா, இங்கே வா அப்படி சொல்லிவிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் நின்றுட்டு கூப்பிட, ஜேகேயும் பற்றி அப்படி போகிறாரு. போயிட்டு ஆண்டி சாரி, அது ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதான் தூங்கிட்டேன், மார்னிங் உங்களுக்கு ஹெல்ப் கூட பண்ணல. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ நல்லா இருக்கல அது போதும். காஃபி வேணுமா இல்லைனா உனக்கு மில்க் ஷேக் பண்ணி கொடுக்குவா? ஆண்டி எனக்கு எதுவும் வேண்டாம், எதுவும் சாப்பிட்லன்னா அப்படி இரு, நான் உனக்கு மில்க் ஷேக் பண்ணி தரேன் குடி என்ன அப்படி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா மில்க் ஷேக் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ சடனாக பார்த்திங்கன்னா ரூம்லேருந்து ஒரு சவுண்டாக இருக்குது. ஜேக்கு ஒரு மாதிரி பயந்துட்டு, ஆண்டி என்ன சவுண்டு அது? அதுவா, ஒரு நாயின்னு நேற்று சொன்னல, அந்த நாய் முழிச்சிக்கிச்சு போல், தலைவருக்கு பாட்டு இல்லைன்னா அவருக்கு முழிப்பே வராது. அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக் போட்டு கொடுக்க, ஜேகேக்கா அது இன்னும் யாருன்னு சொல்லிட்டு அவர் மண்டுக்குள்ள வந்து ஓடிட்டே இருக்குது. அப்போ அவர், ஆண்டி அது யார்? யாரா? உன் கசின் தான், நான் உனத்தை பெற்று விட்டு வச்சுருக்கேன்ல அதுதான், எப்போ பார்த்தாலும் என் உயிர் எடுத்துகிட்டே இருக்குது. அப்படியா? இந்த நேரத்துக்கு இப்போ என்ன பண்ணுறாரு அவர்? என்ன கேட்டால் எனக்கு என்ன தெரியும், பிஜி ஒரு டிகிரி பண்ணான், அதுக்கப்புறம் என்னடான்னா நான் திருப்பி மாஸ்டர்ஸ் பண்ண போகிறேன்னு அதே காலேஜில் சேர்ந்துட்டு ஒரே அட்டகாசம் பண்ணிகிட்ருக்கான். காலேஜுக்கும் போகிறதில்ல, வேலைக்கும் போகிறதில்ல, என் பேச்சையும் கேட்குறதில்ல. அப்படி சொல்லிவிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்க. ஜேகே ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு, சரிங்க ஆண்டி நான் ரூம் போகிறேன். சரிப்பா நீ போ, அப்புறம் ஆண்டி உனக்கு நான் ஃபுட்லாம் குக் பண்ணிவிட்டு கூப்பிட்றேன், நீ வந்து சாப்பிட்டேன்னா அப்படி சொல்ல. ஜேகேவும் அந்த ஓகே அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்டுருக்கா, ரொம்ப யோசிச்சுட்டு அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கா. அப்போ கரெக்டாக அந்த ரூம் கிட்டே போனதும் சடனாக பார்த்தீங்கன்னா அந்த ரூம் ஓப்பன் ஆகி அதுக்குள்ளேருந்து ஒரு பர்சன் அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகே மேலே வந்து இடிச்சிடுறாங்க. ஸோ அதில் அவங்க கையில் இந்த ஜூஸ் மொத்தம் கீழே ஊற்றிடுது. ஏய் கண்ணு மண்ணு தெரியாது, இப்படி தான் இடிப்பியா? நான் இல்லை, நீங்கள் நீங்கள் இங்கே, ஏய் நீ என்ன என் வீட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படி சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. ஜேகே மாதிரி ஷாக்கா அப்படியே பார்த்தீங்கன்னா டேவை தான் வந்து பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க? இது என் ஆண்டி வீடு. ஆண்டி வீடா? ஏய் இது என் வீடுறா. ஏய் டே அங்கே என்ன? அது கேட்டுருச்சா? ஒன்றும் இல்லை மம்மி,
புதுசாக யாரோ வந்திருக்காங்கல்ல, அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். யார் மம்மி இது? ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத, அசிங்கப்படுத்துகிறா பாரு. ஏய் நீ என்ன எங்கே பண்ணிகிட்ருக்க? ஏதோ ஆன்ட்டி வீட்டில் ஸ்டே பண்ண போகிறேன்னு. இதுதான் எங்கள் ஆன்ட்டி வீடு. ஓ நீதானா ஊர்லேருந்து வந்த ஜங்குக்கு? ஓ ஆமாம். பாரு நேற்று என்கிட்ட பேர் கூட நீ சொல்லியிருக்க, நான் அதை கூட கவனிக்காமல் இருந்திருக்கேன். என்ன ஜூஸ்லாம் கீழே ஊற்றிச்சா? ஆமாம் நீங்கள் தான் ஊற்றிட்டீங்க. ஏய் என்கிட்ட சொன்ன மாதிரி கீழே போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிகிட்டு இருக்க பாரு, அப்புறம் அவ்வளோதான். சரி நான் சொல்லலை, நானே கீழே ஊற்றிட்டேன்னு சொல்லிக்கிறேன். ஆமாம் நீங்கள் தான் ஆன்ட்டி சொன்ன டாகா? 26 இயர்ஸாக அவனுக்கு சோறு போட்டு வளர்க்குறாங்களாமே, அப்படியா? இது டாகா அப்படியா சொன்னாங்க? ஆமாம் அப்படி தான் சொன்னாங்க. உங்களா இன்னும் நிறைய கழுவிலாம் ஊற்றுனாங்க, அதெல்லாம் கூட சொல்லவா? தேவையில்ல, அந்த கிளவி என்ன சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியும். நீ ஒன்றே மறுபடியும் சொல்லி என்ன அசிங்கப்படுத்தானா? எந்த ரூமில் இருக்கிற? பக்கத்தில் இந்த ரூமில் தான். ஓ அந்த ரூம்லையா? இதை பாரு. என்ன? நான் எப்போ வீட்டுக்கு வருவேன் வெளியில் போவேன்னு எனக்கே தெரியாது. அதை நோட் பண்ணி எங்கள் அம்மா கிட்டே சொல்கிற வேலை, அப்புறமா நான் என்னென்ன பண்ணுறேன்னு ஸ்பையாக இருக்கிற வேலைலாம் நீ வச்சுக்கூடாது. நீ அந்த ரூமில் உன் வேலையை மட்டும்தான் பார்க்கணும். நான் இந்த ரூமில் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னா நோட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? நான் ஏன் அதெல்லாம் பண்ண போகிறேன்? எனக்கு அதுவாக வேலை? இல்லை நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருந்துக்குவேன். அப்படி தான் இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கேன். டே கீழே இறங்கி வா, அங்கே என்ன வாய் பேசிகிட்டு இருக்க? ஒரு மிரட்ட கூட முடியல இவங்கள வச்சுக்கிட்டு. சரிப்பா அப்படி சொல்லிட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வராரு. என்னம்மி அப்போ பார்த்தாலும் நான் திட்டிகிட்டே இருக்கேன். டேய் எப்படா நைட்டு வீட்டுக்கு வந்த? நைட்டா 9:30. போய் சொல்லாதட்டே, நான் 11 o'clock தான் அவனை போய் பிக்கப் பண்ணிட்டு போனேன். அப்படியே நீ வீட்டில் இல்லை, அதுக்கப்புறமா வந்திருக்க. எப்போ வந்த நீ? எப்போ வந்தேன்னா அவங்க கூட தான் ட்ரெயினில் வந்தேன். சொல்ல போல். மீ நான்லாம் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? எங்கே போய் நீ ஊர் பறிக்கிட்டு இருக்க? எப்போ பார்த்தாலும் உன் அப்பா வரட்டும் இந்த டைம், நான் அவர்கிட்ட கண்டிப்பாக சொல்ல தான் போகிறேன். மீ 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 என்ன மீ இதெல்லாம் அப்பா கிட்டே சொல்வியா? அவர் பாவம் இல்லை, நம்மளுக்காக தானே கஷ்டப்பட்டு அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணுறாரு. இதெல்லாம் சொன்னீங்கன்னா அவர் மனசு கஷ்டப்படாது. அப்புறம் இவங்களுக்காக நம்ம வந்து உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் ஃபீல் பண்ணுவார். மீ அதெல்லாம் நீ சொல்லாத என்ன? இன்னும் ஒரு 6 months அதுக்கப்புறம் கோர்ஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நானும் ஜாப்லாம் போவேன்ல, அது வரைக்கும் தானே மீ. இதையே தானே நீ 3 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்க. மீ விடு மீ, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துகிட்டு. பசிக்குது ரொம்ப, நைட்டு கூட நான் சரியாக சாப்பிடல. வந்து சாப்பிட்லான்னு பார்த்தா நீ என்ன நீ இப்படி திட்டுற? பசிக்குதா? ஆமாம் ரொம்ப பசிக்குது அப்படியே சொல்லிட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிங்கை போட டேயோட அம்மா அப்படியே மனசு மாறிடுறாங்க. சரி இரு ஃபுட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன், ஸ்நாக்ஸ் இருக்கு பாரு, எடுத்து உட்காந்து சாப்பிட்டுட்டு நான் சீக்கிரம் பண்ணிவிட்டு உனக்கு கூப்பிட்றேன் என்ன? சரி. ஆமாம் யார் இந்த பையன் நம்ம வீட்டில்? டேய் அவனா? அவன் உன் அங்கிள் பையன்டா. இங்கே நீ படிக்கிறல்ல காலேஜில், அங்கே தான் அவனுக்கும் வந்து சீட் கிடச்சிருக்கு ஸ்காலர்ஷிப்பில். அதுவும் அதான் நம்ம வீட்டிலேருந்து போட்டோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். நீயும் வந்து தானே போகிற, அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகேன்ட்டாங்க. அவன் இனிமேல் அவன் இங்கே தான் இருப்பான் அடுத்த 3 yearsக்கு. அவங்ககிட்ட கொஞ்சம் வாழை சுருட்டிட்டுடு. அவனை மிரட்டுற வேலைலாம் வச்சுக்கிட்ட மீ. நான் ஏன் மீ அதெல்லாம் பண்ண போகிறேன்? அவனே புள்ள பூச்சி மாதிரி இருக்கான். அவங்ககிட்டலாம் நான் எதுவும் போய் பேசவே மாட்டேன். சொல்கிறத செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு டிவியை போட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்ருக்க. ஜேக்கு அப்படியே பார்த்திங்கன்னா ரூம்லாம் அந்த அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அவருக்கு ரொம்ப பசிக்குது. அவர் அப்படியே பொறுமையாக கீழே வராரு. கீழே வந்து பார்த்தா வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து உட்காந்துட்ருக்கா. அவர் அப்படியே வந்து அவரும் பார்த்திங்கன்னா சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே டிவி பார்த்துட்ருக்கா. அப்போ ஜேகே டிவியும் ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்காரு. நேற்று இவனை தானே நம்ம பார்த்தோம், நேற்று வெளியில் ஒரு மாதிரியாக இருந்தான், இன்றைக்கி என்ன வீட்டில் ஒரு மாதிரியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துட்ருக்கா. அப்போ ஏய் அண்ணா ஒன்றும் இல்லை சும்மா. அண்ணா பசிக்குதாண்ணா வேணுமா? இல்லை இல்லை. அப்புறம் என்ன அப்படி பார்க்குற? இல்லை நேற்று உங்களை தானே நான் ட்ரெயினில் பார்த்தேன். இப்போ எதுக்கு அதை கத்தி சொல்லிகிட்ருக்க? இல்லை சும்மா நீங்கள் தானே? ஆமாம் நான் தான். நீங்கள் ட்ரெயினில் வேறு மாதிரி இருந்தீங்க, இப்போ வீட்டில் அதுக்குன்னு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? இது பாரு நான் அந்த மாதிரி தான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு டவுட்டு அவ்வளோதான். பட் அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியாது. அவனை போட்டு மட்டும் கொடுத்த? இல்லை இல்லை நான் போட்டுலாம் கொடுக்க மாட்டேன். அந்த பயம் இருந்தால் சரி.
சரிந்தா இது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் வந்து கொடுக்குறாரு. ஜேகேயும் பார்த்திங்கன்னா அதை உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு குக் பண்ணி முடிச்சுட்டு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுட்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த ஈவினிங் டைம் வந்து போயிட்டுருக்கு. ஜேகே அவர் ரூம் விட்டு வெளியிலே வரல. அவர் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே அவங்க அம்மா கிட்டே பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்க. இப்போது டெரஸில் டேய் ஏன்டா அப்படி உக்காந்துட்ருக்க? டேய் நேற்று ஒருத்தனை ட்ரெயினில் பார்த்தோம்ல. ஆ ஆமாம் ஜங்குக்கு. ஆமாண்டா என்னடா அவன் ஏன் வீட்டில் இருக்கான்டா அப்படி சொல்லிட்டு டே வந்து சொல்ல. அப்போ ஜிம்முன்னு ஆண்ட்ரும் ஹேய் என்னடா சொல்கிற? ஆமாம் அவன் ஏதோ என் அங்கிள் பையனா ஏதோ இங்கே நம்ம காலேஜில் தான் அட்மிஷன் போட்டிருக்கானா. இன்னும் 3 இயர்ஸ்க்கு அவன் இங்கே தான் இருப்பானா. எங்கள் அம்மா அவங்ககிட்ட பார்த்து நடந்துக்கொண்டுலாம் சொல்கிறாங்க. எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கலடா. என் வீட்டில் நான் மட்டும்தான் இருப்பேன். இப்போ இன்னொருத்த வேறு எனக்கு ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அழுக. அப்போ ஜேகே அப்போ ஜிமினா ஆண்றோம் டேய் அவெல்லாம் 10 நாள் கூட தாங்க மாட்டான்டா அங்கே காலேஜ் வரட்டான் ஆய விட்டுடலாம். டே அதெல்லாம் மட்டும் பண்ணுறாதீங்க. அவன் அப்படியே வந்து எங்கள் அம்மா கிட்டே சொன்னாலும் சொல்லிடுவான். சரியான அம்மாஞ்சியாக இருக்கான். டேய் அவள் தான் நான் விட சொல்லாத அளவுக்கு எதனா பண்ணி விட்ருவான். அப்புறம் அவனே ஓடிடுவான். நோ ப்ராப்ளம். இன்னமோடா எனக்கு அவன் இருக்கிறதே பிடிக்கல. இப்போ பாரு நம்ம எவ்வளோ ஃப்ரீயாக இங்கே உட்காந்து சரக்கு அடிக்கிறோம். இப்போ சடனாக மேலே வந்தானா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜேகே ஃபோன் பேசிட்டே அம்மா கேட்குதாம்மா நான் வந்துட்டுருக்கேன் இரு மேலே வந்துட்டேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து கேட்க. அவ்வளோதான் டே எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காரு. அதை பார்த்துட்டு ஜிம்மன் டேய் ஏன்டா தூக்கி போட்ட அதுலேருந்து என் கட்டிங் இருக்குடா. டேய் கட்டிங் இருக்குன்னு மயிறு உட்காந்து வாய் மூடிட்டு அவன் வந்துட்டுருக்கான். நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வந்து கிளம்பு போங்க. டே இருறா லாஸ்ட்டு இதை மட்டும் முடிச்சுட்டு போயிடுறேன். டேய் அது வெறும் கிளாஸ்டா இவனுக்கு கூப்பிட்டு போட அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட ஆண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கீழே அனுப்புகிறாங்க. ஸோ ஜேகே அப்படியே ஒரு மாதிரி அவங்கள பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு அம்மா கேட்குதாம்மா? இப்போ கேட்குது. ஜேகே நல்லா இருக்குல்ல சாப்பிட்டல? அம்மா நான் சாப்பிட்டேம்மா இதோ 4வது டைம் அது நீ கேட்குற. டேய் நீ இல்லாமல் இங்கே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குடா. வேணா நான் அம்மா வந்துட்டாங்க. மாமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ அங்கேயே இரு சரியா? நான் இங்கே நல்லா தான் இருக்கேன். நான் அப்படியே கால் பண்ணுறேன் என்ன பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே திரும்ப டே பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகே பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா டே வந்து நின்றுட்டுருக்காரு. அவரே பார்த்தீங்கன்னா பயந்துருப்பார். டே இங்கே என்ன பண்ணுற? ஏய் யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கா? அம்மா கிட்ட. நீ வாய்ஸ் ஏன் அப்படி இருக்குது? என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ எதுக்கு டீப்பாக இன்வெஸ்டிகேஷனுக்கு போகிற? அப்படியா சரி நான் கீழே போட்டா இரு உங்ககிட்ட ஒன்று பேசணும். என்ன பேசணும்? உன்னை சின்ன வயசில் பார்த்துருக்கேன். பட் நீ அப்போ அவ்வளோ அழகாக இருப்பேன்லாம் எனக்கு தெரில. ஆனால் இப்போ பார்க்குறல ஒரு மாதிரி நல்லா தான் இருக்க. நல்லா இருக்கண்ணா. டே உனக்கு என்ன ஆச்சு? ஏய் பேசிகிட்டு இருக்கல இப்போ எதுக்கு குறுக்க பேசுகிற? பேசல என்னாச்சு? அது நேற்று எனக்கு ஹெல்ப் பண்ணல அதுக்கு தேங்க்ஸ். தேங்க்ஸ் எதுக்கு? சரி ஓகே போகிறேன். இரு நீ எனக்கு ஹெல்ப் பண்ண பதிலுக்கு நான் உனக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும்ல. இரு அப்படி சொல்லிவிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட்டு ஷர்ட்லாம் வந்து செக் பண்ணால் ஒன்றுமே இல்லையா? அதான் நான் இருந்ததுக்கெலாம் எல்லாம் வாங்கியாச்சு. இரு என்ன அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து பார்த்துட்ருக்கா. அப்போ டே சடனாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஜேகேவோட ஃபேஸை பிடிச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா இரு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேகேவோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி அவர் சீக்ஸில் அப்படியே கிஸ் பண்ணிடுறாரு. ஜேகே ஒரு மாதிரி ஷாக் அப்படியே வந்து அப்படியே டே வந்து பார்த்துட்ருக்கா. அப்போ டே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். அதுக்கப்புறம் நேற்று பார்த்தல அப்போ பிடிச்சிது ரொம்ப பிடிச்சிது. அப்படியே முழிச்சுக்கிட்டு என்னை பார்த்து பயந்து என் கூட அந்த வாட்டர் கேனுக்கு வேறு சண்டை போட்டல ரொம்ப பிடிச்சிது. உனக்கு என்ன அந்த வாட்டர் கேன் அவ்வளோ பிடிக்குமா? நான் நிறைய வாங்கி தரேன் என் கூடவே என்ன அப்படியே சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுறாரு. ஸோ ஜேகே ஒரு மாதிரி ஷாக்கில் இருந்துட்டு டே என்ன இப்போலாம் எழுப்பாது நல்லா இருக்கு. குட் நைட் மார்னிங் பேசலாம்.
அப்படியே சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாஞ்சிக்கிறாரு. ஸோ ஜேகே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை ரூம் கூப்பிட்டு வந்து அப்படியே படுக்க வச்சுறாரு. அவர் ரூம்குள்ளே வந்துட்டு பார்க்குறாரு. பார்த்தா ஜேகே உன்ட்டு இவ சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் நிறைய இடத்துல இருக்குது. அதெல்லாம் என்ன ஃபோட்டோனா இது வரைக்கும் ஜேகே கூட பார்த்துருக்க மாட்டார். இந்த மாதிரி இடத்துல கூட ஃபோட்டோ எடுத்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஜேகே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்க. பிகாஸ் அதில் 2 பேரும் அவ்வளோ கேரிங்காக இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா டேக்கிட்ட போகிறாரு. போயிட்டு அவரோட ஹேரில் அப்படியே கோம் பண்ணிவிட்டு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா என்ன, நீ கொஞ்சம் ஃப்ராடு தான், இருந்தாலும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அந்த வாட்டர் பாட்டில் உனக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதை நீ தான் வாங்கி கொடுத்த. அப்போலேருந்து அது மேலே சின்ன தூசி கூட படாமல் என் கபோர்ட்குள்ளேயே வச்சுருந்தேன். நேற்று வரும்போது தான் அது மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு கையிலே எடுத்துகிட்டு வந்தேன். அதில் நீ வந்து தண்ணி குடிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல. அப்படி சொல்லிவிட்டு ஜேக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா டேயோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். இப்போ நீ ஏதோ போதையில் சொல்லிட்டேன்னா நான் நினைக்கல. அது எனக்கு தெரியும், நீ உன்னோட ஹார்ட்லேருந்து தான் அந்த வேர்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னு. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், உன்னை பார்க்கணும், கூடவே இருக்கணும் தான் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணேன். இப்போ நான் என்ன பேசினாலும் உனக்கு கேட்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மற்றதெல்லாம் காலையில் பேசிக்கலாம், பாய் அப்படியே சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஃபோரில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரூம் விட்டு வெளில போயிடுறாரு. ஓகேடா, இந்த ஒன் ஷர்ட் நான் இதோட முடிக்கிறேன். ஐ ஹோப் இதுவே ஒரு க்யூட்டான எண்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த எஃப்எஃப் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு கண்டிப்பாக எல்லோரும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன சேனல் எஃப்எஃப் வேணுமோ அது நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் வந்து போடுவேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். அண்டில் தென் யூ லவ்லி டு மூ. பை பாய். See you soon.